புலிகளின் ஆதரவாளர்களை மகிழ்விக்க அரசாங்கம் முயற்சி. பிள்ளையான் பயங்கரவாதி என்றால் அனுரவும் அதுவே என்கிறார் உதய கம்மன்பிள்ளை என்பதாக அந்த செய்தி இன்றைய வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்திகளில் ஒன்றாக இடம்பெடுத்திருப்பது காலம். எனவே அவர் தெரிவித்த கருத்தை நாங்கள் இப்போது விரிவாக பார்க்கவிருக்கிறோம். தடுப்பு காவலில் உள்ள பிள்ளையான் பயங்கரவாதி என்றால் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் பயங்கரவாதி ஆவார். குற்றங்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டுமெனின் அனைவருக்கும் தண்டனை அளிக்க வேண்டும். பிள்ளையான் தேசிய வீரன், கப்பட்டி போல திசாவை போன்றவர். எனவே பிள்ளையானை தண்டித்து விடுதலை புலிகள் ஆதரவாளர்களை மகிழ்விக்க ஒருபோதும் இடமளிக்கப் போவதில்லை என்று பிவித்துறை ஹேல உரிமைய கட்சியினுடைய தலைவரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான உதய கம்மன்பிள்ளை தெரிவித்திருக்கிறார். கொழும்பில் நேற்று முன்தினம் இரவு இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டத்தில் உரையாற்றும் போதே இதனை அவர் தெரிவித்திருக்கின்றார். தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ள பிள்ளையானின் சட்டத்தரணியாக நான் முன்னிலையாகியுள்ளதால் ஊடகங்களில் பிரதான பேசுபொருளாகி இருக்கிறேன். பிள்ளையான் இந்த விடுதலை புலிகள் அமைப்பின் உறுப்பினர் என்று அரசு தலைவர்கள் குறிப்பிடுகிறார்கள். பிள்ளையானுக்காக உதய கம்மன்பிள்ளை ஏன் முன்னிலையாக வேண்டும் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். பிள்ளையான் புலிகள் அமைப்பின் போராளி மாத்திரமல்ல, இறுதி கட்டத்தில் புலிகளுக்கு எதிராக தனது உயிரை பணயம் வைத்து நாட்டுக்காக போராடியவர். அவர் உண்மையான தேசப்பற்றாளர். விடுதலை புலிகள் அமைப்பை அழிப்பதற்கு பிள்ளையான் இலங்கை இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்காமல் இருந்திருந்தால் புலிகள் அமைப்பை தோற்கடித்திருக்க முடியாது. இலங்கை இராணுவத்துக்கு ஒத்துழைப்பு வழங்கிய பிள்ளையானுக்கு நாம் நன்றி கடன் பட்டுள்ளோம். பிள்ளையான் பயங்கரவாத காலத்தில் செய்த குற்றங்களை மறக்க முடியுமா என்று கேள்வி எழுப்புகிறார்கள். குற்றங்களுக்கு தண்டனை அளிக்க வேண்டுமாயின் அனைவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும் என்பதாக சொல்கிறேன். அவரை ஒப்புக்கொண்டிருக்கின்றார். அவர் குற்றங்களை இழைத்திருக்கிறார் என்பதாக. இலங்கை இராணுவத்தை கொலை செய்த புலிகள் அமைப்பின் உறுப்பினர்கள் இன்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கிறார்கள். ஒரு சிலர் பிரபல வர்த்தகர்களாகவும் புலம்பெயர் அமைப்புகளின் தலைவர்களாகவும் உள்ள நிலையில் இறுதி கட்டத்தில் புலிகளுக்கு எதிராக செயற்பட்டவரை மாத்திரம் கைது செய்து கடந்த கால குற்றங்களை விசாரிக்க முடியுமா? இது சரியா? தண்டனை வழங்க வேண்டுமாயின் அனைவருக்கும் தண்டனை வழங்க வேண்டும். அவ்வாறாயின் ஜனாதிபதியிடம் இது குறித்து ஆரம்பிக்க வேண்டும் என்பதாக தெரிவித்திருக்கிறார். அவரும் பயங்கரவாதி. 1987 மற்றும் 89ஆம் ஆண்டு காலப்பகுதியில் இடம்பெற்ற கலவரங்களின் போது ஜனாதிபதி தெற்கின் பயங்கரவாதி. இந்த அமைச்சரவையிலும் பல பயங்கரவாதிகள் இருக்கிறார்கள். ஆகவே தண்டனை வழங்க வேண்டுமாயின் அனைத்து பயங்கரவாதிகளுக்கும் பயங்கரவாத செயற்பாடுகளுக்கும் தண்டனை அளிக்க வேண்டும். வடக்கு மற்றும் தெற்கு பயங்கரவாதிகள் அனைவருக்கும் மன்னிப்பு வழங்கி கடந்த காலத்தை மறக்க வேண்டும். விடுதலை புலிகள் அமைப்புக்கு ஆதரவாக செயற்பட்டவர்களை சுதந்திரமாக செயற்பட்டுவிட்டு புலிகளின் அமைப்புக்கு எதிராக செயற்பட்டவரை தண்டிப்பது எவ்வாறு நியாயமாக? இது விடுதலை புலிகளின் அரசாங்கம். எனவே புலிகள் அமைப்பின் ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்காக புலிகளின் அமைப்புக்கும் எதிராக செயற்பட்டவரை புலிகளிடம் காட்டிக் கொடுக்கும் வகையில் இந்த அரசாங்கம் செயற்படுகிறது. இந்த காட்டிக் கொடுப்புக்கு எதிராகவே பிள்ளையானுக்காக நான் முன்னிலையாக இருக்கின்றேன். பிள்ளையான் பயங்கரவாதி என்றால் ஜனாதிபதி அனுர்குமார் திசாநாயக்கவும் பயங்கரவாதி. அதேபோல் பிள்ளையான் தேச துரோகி என்றால் எமது கப்பட்டி போல திசாவேவின் நிலை என்ன? கண்டி ஒப்பந்தத்துக்கு கப்பட்டி போல கைச்சாத்திட்டார். இறுதி தருணத்தில் கப்பட்டி போல திசாவை சரியான பாதையை தெரிவு செய்தால் இன்று அவரை தேசிய வீரர் என்று குறிப்பிடுகிறோம். பிள்ளையானும் இதனையே செய்தார். ஆகவே பிள்ளையானை தண்டித்து புலி ஆதரவாளர்களை மகிழ்விப்பதற்கு இந்த அரசாங்கம் ஒருபோதும் நாங்கள் இந்த அரசாங்கத்துக்கு இடமளிக்கப் போவதில்லை என்பதாகவும் உதய கம்மன்பிள்ளை தெரிவித்திருப்பதாக செய்திகள் தொடர்வதை நாங்கள் காணலாம்.